அதிகாரப்பூர்வமாக பிரிந்த தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தம்பதிகள் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம், வார இதழ். நடிகர் ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா இளைய மகன் நடிகர் தனுஷுக்கும் இருவீட்டார் சம்மதத்தோட கடந்த 2004 ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சென்னையில திருமணம் நடைபெற்றுச்சு. இவங்களுக்கு லிங்கா யாத்ரான 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 2022 ஆண்டு தனுஷ் திடீர்னு ஐஸ்வர்யாவுடனான திருமண வாழ்விலிருந்து பிரிவதா தனது ட்விட்டர்ல பதிவிட்டாரு. அதுல நண்பர்களா, காதலர்களா, பெற்றோர்களா, நாங்க இந்த 18 வருட திருமண வாழ்க்கையே முடிவிற்கு வருது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் புரிந்து கொண்டும் வாழ்வோட ஒவ்வொரு தருணத்தையும் கடந்து சென்றிருக்கோம். இனி நானும் ஐஸ்வர்யாவும் தனித்தனியே வாழ்க்கையை தொடர இருக்கோம். எங்களை நாங்களே தனித்தனியா புரிந்து கொள்ளும் நிறையுது. எங்களுடைய இந்த முடிவிற்கு மதிப்பளித்து அனைவரும் உறுதுணையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு தனுஷ் குறிப்பிட்டிருந்தாரு. தனுஷோட பதிவிற்கு சில மணி நேரங்கள்ல ஐஸ்வர்யாவும் அந்த பிரிவை உறுதி செஞ்சாங்க. சில மாதங்கள் இருவரும் பிரிந்திருந்த நிலையில இருவரும் திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ள சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இவங்க அளித்த மனு குடும்ப நல நீதிபதி சுபாதேவி முன் விசாரணைக்கு வந்தது. கடந்த நவம்பர் 21ஆம் தேதி இருவரையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சொல்லி போட்ட உத்தரவின் பேரில் இருவரும் நேரில் ஆஜரானாங்க. அதனை தொடர்ந்து இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நீதிபதி சுபாதேவி. அப்போது விவாகரத்து முடிவில் இருவரும் உறுதியா இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த வழக்கோட தீர்ப்பு நவம்பர் 27ஆம் தேதி வழங்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க. நேற்று இந்த வழக்குல இருவருக்கும் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.